நார்சத்து நிறைந்த முள்ளங்கியை பலருமே சாப்பிட்டு இருப்போம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் முள்ளங்கி மிகவும் உதவுகிறது. முள்ளங்கியை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முள்ளங்கியில் கொட்டி கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆனால் இவங்க மட்டும் இந்த முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது. யார் அவர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேரிலிருந்து கிடைக்கக்கூடிய முள்ளங்கி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவை குறைக்க முடியும். அத்தோடு முள்ளங்கியில் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உதவக்கூடிய ரசாயனங்கள் அடங்கியிருக்கு. மேலும் முள்ளங்கியை தினசரி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் கல்லீரல் கோளாறுகளை சரி செய்ய இயலும். நார் சத்து நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறியான முள்ளங்கியில் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய போன்று அதிக அளவில் நீர் இருக்குது. அதாவது 100 கிராம் முள்ளங்கியில் 93.5 கிராம் நீர் சத்து இருக்குது. ஊட்டச்சத்து நிபுணர்கள் இத்தகைய முள்ளங்கியில் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சொல்லியிருக்காங்க. 100 கிராம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். கலோரி 16 கிலோகிராம், மொத்த கொழுப்பு 0.1 கிராம், சோடியம் 39 மில்லிகிராம், பொட்டாசியம் 233 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட் 3.4 கிராம் இருக்குது. நார் சத்து 1.6, சர்க்கரை 1.9, புரதச்சத்து 0.7, வைட்டமின் சி 24%, கால்சியம் 2%, இரும்புச்சத்து 1%, வைட்டமின் B6 5%, மெக்னீசியம் 2% இருக்குது. முள்ளங்கி அவற்றின் நிறம், வடிவம் மற்றும் அளவை பொறுத்து பல வகை இருக்குது. சில பொதுவான முள்ளங்கி வகைகள் இருக்குது. சிவப்பு நிற முள்ளங்கி, இத்தகைய முள்ளங்கியில் தோல் சிவப்பு நிறத்திலும் அதை சதை வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இது இனிப்பு அல்லது கார சுவையுடன் இருக்கும். டைகான் முள்ளங்கி, ஜப்பான் மற்றும் சீனாவின் பூர்வீகமாக கொண்ட இந்த டைகான் வகை முள்ளங்கி ஆசிய உணவு வகைகளில் பிரதானமானவை. இவை ஜப்பான் முள்ளங்கி அல்லது சீன ட்ரை முள்ளங்கி என்று அழைப்பாங்க. இத்தகைய முள்ளங்கி நீளமாக இல்லாமல் சற்று உருண்டை வடிவில் இருக்கும். செரிமான ஆரோக்கியத்திற்கு இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய உயர்தர நார் சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவும். அத்தோடு முள்ளங்கி இரைப்பை குடல் ஆரோக்கியத்திற்கு உதவும். வயிற்றுப்புண்கள் ஆறவும் இது உதவுகிறது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக அளவில் நீரிழிவு எதிர்ப்பு குணங்கள் நிரம்பியிருக்கு. இவை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு குளுக்கோஸ் உறிஞ்சுதல் மற்றும் இன்சுலின் வினைத்திறனை அதிகரிக்கும் வகை நீரிழி நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிடுவது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க உதவும். உடலை சீரோற்றமாக வைத்திருக்க முள்ளங்கி உதவும். 100 கிராம் முள்ளங்கியில் 93.5 கிராம் நீர் சத்து இருக்குது. முள்ளங்கியை சேர்த்து கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கும். நீரோட்டத்திற்கு மட்டுமின்றி உடலில் வெப்பநிலை கட்டுப்பாடு சுழற்சிக்கு இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்தோசைன்கள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். அத்தோடு தினசரி உணவில் முள்ளங்கியை சேர்த்து கொள்வதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும். முள்ளங்கியில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிக அளவில் உள்ளதால் பல ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் கல்லீரல், பெருங்குடல், கர்ப்பை வாய்வு, அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் புற்றுநோய்களில் இருந்து உங்களை காக்கவும் உதவுகிறது. முள்ளங்கி இலைச்சாறு குறிப்பிட்ட மார்பக புற்றுநோய் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவுகிறது. முள்ளங்கியில் இன்டோஸ் 3, அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளங்கியை நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய தீங்குகளை விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றவும் என்சைம்களை தூண்டவும் உதவுகிறது. முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. இது உங்களுடைய இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். அத்தோடு இரத்த நாளங்களின் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கவும் முள்ளங்கி உதவுகிறது. இதனால் இரத்த சிவப்பணுக்கள் சேதத்தை கட்டுப்படுத்தவும் இரத்தத்திற்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கவும் முள்ளங்கி உதவுகிறது. முள்ளங்கி சாப்பிடுவது கல்லீரல் மற்றும் வயிற்றுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். முள்ளங்கி சக்தி வாய்ந்த நச்சு நீக்கியாக செயல்படுவதோடு மஞ்சள் காமாலைகளால் ஏற்படக்கூடிய இரத்த சிவப்பணுக்களின் அழிவை குறிக்கிறது. இரத்தத்தை நச்சு நீக்கம் செய்வது சுத்தம் செய்வதற்கு உதவுகிறது. தினசரி உணவில்
அரைக்கக்கூடிய நாம் முள்ளங்கியை சேர்த்து கொள்வதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். தினசரிக்கு தேவையான வைட்டமின் சி இல்லை 15% அரைக்க முள்ளங்கியில் இருக்கிறதாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு மட்டுமின்றி வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவும். மேலும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடலின் ஆற்றலை அதிகரிக்க உதவும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிம ஊட்டச்சத்துக்கள் சரும வளர்ச்சி, முகப்பரு மற்றும் சருமத்தில் ஏற்படக்கூடிய சொறிகளை எதிர்த்து போராட உதவும். முள்ளங்கியில் அதிக அளவு நீரடக்கம் சருமத்தோடு ஈர்க்கப்பதாகவும் உதவுகிறது. முகத்தை பயன்படுத்தும் பேஸ்பேக்கை முள்ளங்கி பயன்படுத்தி உருவாக்கலாம். இதன் மூலம் சருமத்தின் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். முள்ளங்கியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலுமே சிலர் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனெனில் சில பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கியை எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படும் அபாயம் இருக்குது. யாரெல்லாம் முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாய்வு பிரச்சனை உள்ளவர்கள், அதாவது இரவு நேரத்தில் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் ஏற்பதோடு இரைப்பை அலர்ஜி உண்டாக்கி தூக்கமும் கெடும். அத்தோடு முள்ளங்கியை சாப்பிடுவதால் உடலில் வாய்வு உருவாகி உங்களுடைய உடலில் வலியும் உண்டாக்கும். இதனால் வாய்வு பிரச்சனை உள்ளவர்கள் அதிக முள்ளங்கியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அதிக நீர் சத்து கொண்ட முள்ளங்கியை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அத்தோடு முள்ளங்கியில் அதிக அளவில் பொட்டாசியம் இருப்பதால் சிறுநீரகத்திற்கு இது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகள் மோசமாகும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. முள்ளங்கியை அதிக அளவில் உட்கொள்வதால் குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் மேலும் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடும். எனவே குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கியை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் மயக்கம், குமா போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கி நன்மை பயக்கும். ஏனெனில் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஆஸ்துமா நோயாளிகள், சளி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த முள்ளங்கி எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் குளிர்ச்சி தன்மை கொண்ட காயமான முள்ளங்கியை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் சளி, இருமல் பிரச்சனை மேலும் மோசமாகும். முள்ளங்கியை ஆஸ்துமா நோயாளிகள், மார்பு சளியால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உடலுக்கு தேவையான ஏற்ற இரும்புச்சத்து உள்ளவர்கள் முள்ளங்கி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். முள்ளங்கி அதிகமாக உட்கொள்வதால் உடலில் அதிகப்படியான இரும்புச்சத்து உருவாகும். வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலை சுற்றல், இரத்த சர்க்கரை குறைவு, கல்லீரல் பாதிப்பு உள்ள இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். முள்ளங்கி இரவு ஒரே நேரத்தில் அதிக அளவு சாப்பிடுவதால் அடிக்கடி சிறுநீர் வெளியேறும். இதன் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறும். இதனால் நீரிழப்பு பிரச்சனை ஏற்படலாம். குறைந்த அளவு முள்ளங்கியை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் காய்களை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அதில் ஒன்றுதான் முள்ளங்கி. இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிறு பிரச்சனைகள் உண்டாகும். பொதுவாக முள்ளங்கி ஜீரணமாக 2 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். முள்ளங்கியுடன் மற்ற காய்கள் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் வாய்வு உருவாவதை தடுக்க முடியும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கியை சூப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. முள்ளங்கி இலை 1 கப், முள்ளங்கி 1, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய். முள்ளங்கி இலை மற்றும் முள்ளங்கியை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சீரகத்தை சேர்த்து பொரிய விட வேண்டும். அத்துடன் நறுக்கிய முள்ளங்கி இலை மற்றும் முள்ளங்கியை சேர்த்து நாம் இதுபோல் பச்சை வாசனை நீங்கும் வரை வதக்கி ஆற விட வேண்டும். அதை மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். வேறொரு பாத்திரத்தில் அரைத்து விடுவது. தேவையான அளவு நீர், மிளகுத்தூள், சீரகத்தூள் கொதிக்க விட்டால் சத்தான முள்ளங்கி சூப் ரெடி. உங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முள்ளங்கி சாலட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க நினைப்போர், டயட்டில் இருக்கக்கூடியவர்கள் முள்ளங்கி சாலட்டை எடுத்துக்கொள்ளலாம். முள்ளங்கி, வெள்ளரிக்காய் போன்றவற்றை சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதில் தயிர், தக்காளி, சர்க்கரை, உப்பு, சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு கலந்து சாப்பிடுவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.